வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அருமையான காளான் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. 1/2 kg காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை இதை சேர்த்துக்கிறோம். 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காளான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ காளானில் இந்த மாதிரி தண்டு தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தோலில் தான் பார்த்திங்கன்னா மண்ணெலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தோலோடு போடும்போது மசாலா சரியாக ஊறாது. அதனால் இந்த மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த தண்டையும் பார்த்திங்கன்னா கத்தி வச்சு லேசாக மேலே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 50 ml தயிர் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இப்போ சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிற 1/2 kg ரைஸ் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் அளவு செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் குக்கரில் செய்யணுன்றவங்க மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தம் போடணும் அப்படின்னா நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பழைய தவா ஒன்று அடியில் வச்சிடலாம். அது மேலே பிரியாணி பாத்திரம் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு வெயிட் ஒன்று வச்சு மேலே கறி துண்டுலாம் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் விட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே இருக்கிற சாப்பாடு லேசாக திருப்பி பார்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லை. மேலே அடியிலையும் தண்ணி செக் பண்ணிக்கலாம். அடியிலையும் தண்ணி இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பக்கமும் சாப்பாடு கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் லேசாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா எல்லா சாப்பாடும் ரொம்ப சாஃப்டாகிடும். சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தர்ஷன் குக்கிங் சேனல் மூலியமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.